வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சாம்சங் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட். அதாவது சிகே லைனை லெஃப்ட் சைடில் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் படம் வரல. இப்போ நாம் வந்து அந்த சிகே லைனை செக் பண்ணி கட் பண்ணி அதையே ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அதை சரி பண்ண கொடுக்கல. டிஸ்பிளே புதுசாக மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம புதுசாக ஒரு சாம்சங் டிவியில் டிஸ்பிளே மாற்றும் பொழுது என்னென்ன ப்ராப்ளம் வரும், நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாம்சங் டிவி சில பேர் வந்து எப்படி கழட்டுறதுன்னு தெரிலன்றாங்க. அதாவது ஒரு ஸ்க்ரூ கூட கிடையாது, எப்படி கழட்டுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸ் இருக்கும். அதாவது ரைட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அழகாக வந்து ஒரு மீடியமாக தூக்கணும். தூக்கும்போது தான் லாக்கு கீழே இருக்கிற லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அப்படியே தூக்கக்கூடாது. சில எல்ஜி டிவியில் அப்படியே தூக்கலாம், அது வந்து ஒன்றும் ஆகாது. சாம்சங் டிவியில் பொறுத்தளவுக்கு இங்கே ஒரு லாக் இருக்கும். அதாவது இந்த லாக்கை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த கிளாஸ் உடையாமல் இருக்கும். அது இல்லைனா டிஸ்பிளேனுடைய கிளாஸ் உடஞ்சிடும். இப்போ இந்த டிவி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கஸ்டமர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. அதாவது வேற ஒரு கடையில் கட் பண்ணாங்களோ இல்லை கஸ்டமர் கட் பண்ணாலும் தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க. படம் வரல, டிஸ்பிளே தான் மாற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இவங்க செக் பண்ணது ரைட்டு தான். அதாவது கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து 6 பின்னில் ஃபஸ்ட்டு ஒரு பின்னை மட்டும் கட் பண்ணி செக் பண்ணணும். அதாவது ஷார்ட் இருக்குதான்னு செக் பண்ணணும். ஷார்ட் இதில் இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து இங்கே கட் பண்ணி விடணும். ஷார்ட் இல்லைனா அப்படியே ஒரு பின்னை மட்டும் சால்டிங் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கட் பண்ணணும். இது நீங்கள் போக போக கரெக்டாக வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுவீங்க. அப்புறம் இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஷார்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணும்போது இது மாதிரி கத்தியை வச்சு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் சுரண்டா மட்டும் தான் சால்ட்ரிங் பண்ண முடியும். ஏன்னா கட் பண்ணும்போது அப்படியே கட் பண்ணிடலாம். சால்ட்ரிங் பண்ணணும்னா நீங்கள் இதுமாதிரி சுரண்டிட்டு தான் நீங்கள் சால்ட்ரிங் பண்ண முடியும். அப்போ தான் வந்து அந்த கம்பி வந்து விக்கு வச்சு சால்ட்ரிங் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், அதை ஒட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சால்ட்ரிங் பண்ணிவிட்டு தான் ரைட் சைடில் வந்து நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லைனா இது சால்ட்ரிங் பண்ணாமலே நம்ம ரைட் சைடு கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து படம் வந்து ஒரு லைனாக வர மாதிரி தெரியும். அதாவது கூட வர மாதிரி தெரியும். இப்போ சிகே லைனை செக் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஷார்ட் காமிச்சா மட்டும்தான் இந்த பக்கம் வந்து எந்த ஷார்ட்டோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விடலாம். அப்படின்னா மொத்தம் 5 பின் 6 பின்னு கட் பண்ணி விடலாம். இந்த பக்கம் எந்த பின்னுமே ஷார்ட் கிடையாது. அதனால் ரைட் சைடில் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நான் டிவிக்கு சப்ளை கொடுத்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணோம். அதாவது விஜிஹெச்சில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 32 வோல்ட் வரும். அதே வந்து டிவி ஆன் பண்ணும்போது மட்டும் ஒரு 8 வோல்ட்டு 9 வோல்ட்டு வந்து போச்சுன்னா சிகே லைன் வந்து கண்டிப்பாக ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இப்போ லெஃப்ட் சைடு கட் பண்ணும்போது சப்ளை எதுவும் வரல. அதனால் ரைட் சைடில் கட் பண்ணும்போது அந்த சப்ளை வருதான்னு எப்படி செக் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரைட் சைடு கட் பண்ணுறதுக்கு அந்த லைன் கிளியராக தெரியுதுன்னா நம்ம வந்து இந்த லைனை மட்டும் கிளியர் பண்ணணும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா பெவிக்கு கலம் போட்டு விட்டுருப்பாங்க. அதை அழகாக நம்ம க்ளீன் பண்ணிட்டா தான் லைன் வந்து எங்கே வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து கட் பண்ண முடியும். அதே போல் கட் பண்ணாலும் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பயுமே சிகே லைன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து கத்தி வச்சு அழகாக க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணால் அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வர்றது தெளிவாக தெரியும். அதுக்காக தான் வந்து இது மாதிரி வந்து கத்தியை வச்சு க்ளீன் பண்ணணும். இப்போ சிகே லைனு ரைட் சைடில் செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்து கட் பண்ணியாச்சு, ஆனால் ஜாயின் பண்ணல. ரைட் சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு செக் பண்ணும்போது ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிகே லைன் வந்து ஷார்ட் காமிக்குது. இப்போ ரைட் சைடில் அப்படியே விட்டுட்டு லெஃப்ட் சைடில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது கட் பண்ண பின்ன அனைத்தையுமே வந்து சால்ட்ரிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சால்ட்ரிங் பார்த்திங்கன்னா ஹீட்டு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த விக்கு வச்சு ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா விக்கு ஈயம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி புறப்புறன்னு இருக்கும், சரியாக ஒட்டாது. அதனால் ஹீட்டு அதிகமாக வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது தான் ஒரு லைன் வந்து ஒட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லைன் எல்லாம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஷார்ட் இல்லாததுனால நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற ட்ராக்கை ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ரைட் சைடில் தான் நம்ம செக் பண்ணும்போது ஷார்ட் இருந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓப்பன் பண்ணிடுறோம். அதாவது கட் பண்ணி விட்றோம். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற நம்ம ட்ராக்லாம் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கட் பண்ண உடனே படம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதாவது லைன் கூட வரும். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த லைனை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் படம் வந்து கிளியராக வர மாதிரி தெரியும். இப்போ செக் பண்ணுற பாருங்கள். விஜிஹெச் வோல்ட்டு தான் 32 வோல்ட்டு. இப்போ பாருங்கள் 32 வோல்ட்டு வந்துடுது. இப்போ இந்த சப்ளை வந்தாலுமே படம் தெரியுதுன்னு அர்த்தம்.
இந்த சப்ளை வரலனா, அதாவது ஷார்ட் இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டிவி ஆன் பண்ணும்போது ஒரு 8 வோல்ட் இல்லை 6 வோல்ட் வந்து உடனே மறைஞ்சிடும். இப்போ கரெக்டாக சப்ளை நிற்கிறதுனால படம் தெளிவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் கட் பண்ணும்போது படம் வந்து ஒரு ஒரு கோடு கோடாக வர மாதிரி தெரியும். அதே வந்து ரைட் சைடில் கட் பண்ணும்போது படம் வந்து தெளிவாக இருக்கும். ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியும். இப்போ வந்து இந்த டிவியை வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க போகிறது கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அதாவது சிகே லைன் கட் பண்ணிட்டேன், படம் தெரியல, நீங்கள் டிஸ்பிளே மாற்ற சொல்லி தான் நம்ம கடைக்கு வந்தது. இது ஒரு வீடியோவாக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இதை நான் கட் பண்ணி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளே மாற்ற போகிறேன். இந்த டிஸ்பிளே வந்து கஸ்டமருக்கு போடலை, நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சிக்காகவோ இல்லைனா நம்ம வந்து டிவி வந்து சப்போஸ் டிஸ்பிளே நம்ம உடச்சிட்டோம், அதாவது நீங்கள் வந்து கைட்டும் போது டிவி டிஸ்பிளே உடைக்கிறீங்கன்னா இது மாதிரி வந்து நமக்கு சரி பண்ணி வச்சுக்கணும். கஸ்டமர் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ண சொன்னால் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி கொடுத்தணும். இது மாதிரி டிஸ்பிளேவை நாம்ளே ரெடி பண்ணி ஸ்பேருக்கு வச்சுருக்கணும். நான் அதே போல் தான் இந்த டிஸ்பிளே வந்து சரி பண்ணி ஸ்பேருக்கு வச்சுட்டு புதுசாக டிஸ்பிளே சாம்சங் டிஸ்பிளே தான் போட போகிறேன். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரே சாம்சங் டிஸ்பிளே தான், ஆனால் அந்த சாம்சங் டிஸ்பிளேவுக்கும் இந்த பழைய சாம்சங் டிஸ்பிளேவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு பேனல் போடலாம். அதாவது சாம்சங் டிவியில் சாம்சங் பேனல் தான் போடணும் அவசியமே கிடையாது. சாம்சங் டிவி பொறுத்தளவுக்கு எல்லா பேனலும் போடலாம். அதாவது எம்ஐ பேனல் போடலாம், எல்ஜி பேனல் போடலாம், போய் பேனல் போடலாம். அப்படி போடும்போது இது லைட்டாக கட் பண்ண வேண்டியது வரும். அதாவது சாம்சங் பேனல் மட்டும் தான் கரெக்டாக அந்த கேப் இருக்கும். நீங்கள் வேறு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணால் சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் காப்பு, டபுள் காப்பு போகிற மாதிரி தனியாக வந்து வைண்டிங் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த இரும்பில் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 2 காப்பு போடுற மாதிரி இடமும் இருக்குது. அதனால் டபுள் காப்பும் போட்டுக்கலாம், சிங்கிள் காப்பும் போட்டுக்கலாம், டபுள் காப்பும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்சங் டிஸ்பிளே தான் போட போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே வந்து ஒரு புரிதலுக்காக, அதாவது ஒரிஜினல் சாம்சங் டிஸ்பிளேக்கும் இந்த சாம்சங் டிஸ்பிளேக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சப்ளை மட்டும் மாறும். அதுக்கப்புறம் சில டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்ஜியோ போயோ போட்டிங்கன்னா மேப்பிங் மாறும், மிரரிங் மாறும். இந்த சாம்சங் டிவி பொறுத்தளவு ஈஸி தான் அது, ஏன்னா சர்வீஸ் மேனுவலே பண்ணிக்கலாம். அதாவது இப்போ மாத்திரை பேனலில் நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். மேனுவலாக பண்ணுறது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஏன்னா வந்து எல்ஜி பேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிகானில் போட்டு நம்ம வந்து மேப்பிங் பண்ணலாம். சாம்சங் டிஸ்பிளேலையும் நம்ம ரெஜிஸ்டர் மாற்றி வந்து அதாவது மேப்பிங் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கலாம். அது ஆல்ரெடி குரூப்லேயே போட்டிருக்கிறேன். இப்போ சாம்சங் டிஸ்பிளே மாற்றியாச்சு. நம்ம சாம்சங் எஃப்எஃப்சி பார்த்திங்கன்னா அதே போட்டால் மேட்ச் ஆகாது. அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த எஃப்எஃப்சியில் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து லெஃப்ட் சைடில் வரும். இப்போ நம்ம மாத்திர டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வரும். இதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அதுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே, அதாவது சோனி டிவிலையும் சாம்சங் டிவியில் மட்டும் தான் அந்த ஒரிஜினல் சாம்சங் டிஸ்பிளே போடுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கிடைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்ளை வந்து மாறி வரும். அந்த லோக்கலில், அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கிற டிஸ்பிளே தான் வந்து இப்போ வர ஐயர் டிவிக்கு எல்லா டிவிக்கும் போட ஆரம்பிக்கிறாங்க. சாம்சங்கில் மட்டும், ஒரிஜினல் சாம்சங்கில் மட்டும்தான், சோனிக்கு சாம்சங் டிவியில் மட்டும்தான் சப்ளை மட்டும் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எஃப்சி கேபிளும் மாற்றணும். அதாவது ஒரிஜினல் பார்க்குறது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் இருந்தாலும் அது செட் ஆகாது. நம்ம வந்து அந்த எஃப்எஃப்சி எடுத்துகிட்டு தனியாக வந்து ஒரு எல்இடி கேபிள்லேயே அந்த எஃப்எஃப்சி மாடல் இருக்கும், அதாவது சப்ளை மட்டும் மாறி இருக்கும். அப்படி இல்லைனா தனியாக கன்வெர்ட்டரும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரிஜினல் எஃப்எஃப்சிலே நம்ம பண்ணோம்னா இது மாதிரி கன்வெர்ட்டர் போட்டு, இது வந்து எம்ஐ கன்வெர்ட்டரு, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், பண்ணிக்கலாம். அப்படிலாம் எல்விஎஸ் கேபிள் மட்டும் தனியாக வந்து சப்ளை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். இப்போ பாருங்கள், ரைட் சைடில் வந்து பீஸ் இருக்குது, ரைட் சைடில் தான் சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். இது மாதிரி அந்த பீஸ் எங்கே இருக்குதோ அங்கே தான் வந்து சப்ளை வருதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம தனியாக வந்து எல்விஎஸ் கேபிள் வந்து பார்த்து வாங்கணும். அதாவது சப்ளை மட்டும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் எஃப்எஃப்சி வந்து ஒர்க் ஆகாது. அதனால் நம்ம இதுக்கு மட்டும் சப்ளை வந்து மாற்றி போட்டு இங்கே வந்து சரி பண்ணுறோம். ஆனால் வந்து டேட்டா மாறாது. அதாவது சப்ளை மட்டும் தான் மாறும், டேட்டாலாம் மாறாது. டேட்டா மாறினா மட்டும்தான் மேப்பிங் ப்ராப்ளமும் மிரரிங் ப்ராப்ளம் வரும். டேட்டா கரெக்டாக தான் இருக்கும், சப்ளை மட்டும் தான் மாறும். அதனால் டிஸ்பிளே மட்டும் மாற்றக்கூடாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த எல்விஎஸ் கேபிள், அதாவது எஃப்எஃப்சி கேபிளும் சேர்த்து தான் மாற்றணும். அப்போ தான் வந்து படம் பார்க்குறது கரெக்டாக இருக்கும். பழைய எல்விஎஸ் கேபிளை எடுத்துகிட்டு புதுசாக வாங்கின எல்விஎஸ் கேபிள் நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பிங் ப்ராப்ளமும் மிரரிங் ப்ராப்ளமும் வராது. அது காரணம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து மாறாது, சப்ளை மட்டும்தான் மாறும். அதான் ஒரிஜினல் டிஸ்பிளேவுக்கும் மார்க்கெட் டிஸ்பிளேவுக்கும் உள்ள வித்தியாசம். என்னன்னா பவர் சப்ளை மட்டும் தான் மாறும். அதாவது அதில் லெஃப்ட்டில் இருக்கும், இதில் வந்து ரைட்டில் இருக்கும், அவ்வளோதான். இப்போ டிவியை ஆன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்து மேப்பிங் கரெக்டாக இருக்கும், மிரரிங் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்பிளே போட்டு நம்ம பண்ணணும்னா அதில் கண்டிப்பாக மேப்பிங் மாறும், மிரரிங் மாறும். அதுக்கு வந்து சர்வீஸ் மேனில் போய்ட்டு சரி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சர்வீஸ் மேனில் போய்ட்டு சரி பண்ணுறது நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். அது வேணும்னா நீங்கள் சரியாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த வீடியோவிலையும் எப்படி நம்ம மெனு ஓப்பன் பண்ணி சர்வீஸ் மெனு மிரர் ஆப்ஷன் பண்ணுறது, மேப்பிங் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா ப்ராப்ளம், வேறு எதனா டவுட்னா கமெண்ட்டில் சொல்லலாம்.
அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு வந்து டிஸ்பிளே வீணாக போய் சர்வீஸ் வரும். அப்போ வந்து வேறு டிவி வாங்கலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி லோ பட்ஜெட்டில் டிவி வேணும்னா நம்ம வீடியோ பார்க்கும்போது விவிங் ப்ராடக்ட்னு வரும். அதில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணினி லோ பட்ஜெட்டில் டிவி இருக்கும். பெட்டரான டிவி தான் நான் வந்து டேக் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு கேட்குறாங்க. வீடியோ பார்க்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டன் அழுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கூட்டு போகும். அது நம்ம பண்ணுறதில்ல, யூடியூப்காரங்க பண்ணுறது. அதை ஜாயின் பண்ணிங்கன்னா மெக்கானிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ஃபோன் எடுத்து பதில் சொல்லுவேன். சப்போஸ் ஒரு பொருள் கேட்டாக்கா நான் வந்து உடனே அனுப்பிச்சி விடுவேன். அது குரூப் மெம்பருக்கு மட்டும்தான் அந்த முழு உரிமை இருக்குது. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா மெக்கானிக் யார், கஸ்டமர் யாருன்னு தெரிய மாட்டுது. அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டுது. அதனால் மெக்கானிக் யாருன்னு தெரிய மாட்டுது. அதனால தான் மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான பொருள் தேவையான டவுட்டு உடனே வந்து சேரும். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு சாம்சங் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டு. அதாவது சிகே லைனை லெஃப்ட் சைடில் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் படம் வரல. இப்போ நாம் வந்து அந்த சிகே லைனை செக் பண்ணி கட் பண்ணி அதையே ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அதை சரி பண்ண கொடுக்கல. டிஸ்பிளே புதுசாக மாற்றி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம புதுசாக ஒரு சாம்சங் டிவியில் டிஸ்பிளே மாற்றும் பொழுது என்னென்ன ப்ராப்ளம் வரும், நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.